நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா நடிப்பில் கே. சங்கர் இயக்கத்தில் 1966ஆம் ஆண்டு வெளியான சந்திரோதயம் திரைப்படம் சாண்டோ சின்னப்ப தேவர் தயாரிப்பில் உருவான ஒரு மாபெரும் வெற்றி படம். பத்திரிகையாளராக வந்து சமூகத்தில் இருக்கும் அநீதிகளையும் பணக்காரர்களின் அக்கிரமங்களையும் தட்டி கேட்கும் ஒரு நேர்மையான நாயகனாக எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் உலக சான்றோர்களின் வழியையும் நேர்மையையும் மக்களுக்கு உணர்த்தும் விதமாக எம்ஜிஆர் பாடும் புத்தன் இயேசு காந்தி பிறந்த பூமி இது, இங்கு போலி மனிதர் செய்யும் வேலைகள் ஏனப்பா என்ற பாடல் உருவான அந்த அதிரடி பின்னணி ரகசியத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 1965ஆம் ஆண்டின் இறுதியில் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களின் கம்போசிங் அறையில் சந்திரோதயம் படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்து கொண்டிருந்தது. படத்தில் கதாநாயகன் எம்ஜிஆர் போலி மனிதர்களின் முகத்திரையை கிழித்து மக்களுக்கு உண்மையையும் தர்மத்தையும் கற்றுக் கொடுக்கும் வகையில் ஒரு மாஸ் பேரணி பாடல் தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தாளக்கட்டுக்களின் துள்ளலோடு ஒரு அசிரத்தனமான மெட்டை மீட்டினார். அந்த மெட்டை கேட்ட வாலிபக் கவிஞர் வாலி எம்ஜிஆரின் அரசியல் கொள்கைக்கும் சமுதாய விழிப்புணர்விற்கும் ஏற்ப தனது பேனாவை எடுத்து அசுர வேகத்தில் எழுதினார். அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் புத்தன் இயேசு காந்தி பிறந்த பூமி இது, இங்கு போலி மனிதர் செய்யும் வேலைகள் ஏனப்பா, உண்மை சொன்னால் உண்மைக்கு இங்கே வாழ்வே இல்லை, நன்மை செய்தால் நன்மைக்கு இங்கே இடமும் இல்லை என்ற மாஸ் பாடல். பாடலின் சரணத்தில் வாலி எழுதிய வரிகள் எம்ஜிஆரின் லட்சியத்தையே பிரதிபலித்தன. பணத்தின் திமிரில் ஆடும் மனிதன் ஒரு நாள் அழிவான், ஏழை எளியவர் கண்ணீரை துடைப்பவன் என்றும் வாழ்வான் என்று எழுதி முடித்தார். இந்த வரிகள் அப்படியே எம்ஜிஆரின் குணாதிசயங்களை பிரதிபலிப்பது போன்று இருந்தது. இதை பார்த்த எம்ஜிஆர் இந்த வரிகளை படித்து எம்ஜிஆர் அவர்கள் வாலியை கட்டிப்பிடித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். வாலி, என் சமுதாய சிந்தனைகளை அப்படியே மனதில் பதியும்படி எழுதிவிட்டாய் என்று பாராட்டி மகிழ்ந்தார். டி.எம். சௌந்தரராஜன் குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் எம்ஜிஆர் கம்பீரமாக நடந்து வந்து ஆடிய போது தியேட்டரில் இருந்த ரசிகர்கள் அனைவரும் பயங்கரமாக ஆரவாரம் செய்து கைத்தட்டல்களை குவித்துவிட்டனர். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.